ஹாய், இன்னைக்கு பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். பீர்க்கங்காய் தோல் அரை கப், வரமிளகாய் 4, பச்சை மிளகாய் 1, புளி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 3 பல், உளுந்து 1 ஸ்பூன், தேங்காய் 2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பீர்க்கங்காய் சட்னி செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பை சேர்த்து நல்லா வதக்குங்க. உளுந்தம்பருப்பு நல்லா செவந்த உடனே ஒரு பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், 3 பல் பூண்டு, எடுத்து வச்சுருக்க புளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக ஆகிறதுக்கு முன்னாடி மற்ற பொருளை சேர்க்காதீங்க, சட்னி டேஸ்ட்டாக இருக்காது. இதோட பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 2 நிமிஷம் போல் பச்சை வாடை போக வதக்கிக்கோங்க. பீர்க்கங்காய் வதங்கினோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வேணால் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கினோடனே தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அதோட தேவையான உப்பும் பெருங்காயமும் சேர்த்து ஒரு வதக்கி இறக்கிக்கோங்க. இது நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடையும் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேஸ்ட்டாக போகிற பீர்க்கங்காய் தோலில் இப்படி ஒரு சட்னியான ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு பார்க்குறேன்.